அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி விலாக் எடுக்க காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. டயட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் கொஞ்சம் வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட வந்து ஆயிலே சேர்க்காமல் ஜீரோ ஆயிலில் ஒரு சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். அதுக்கு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாஷ் பண்ண சிக்கனை ஒரு தவாவில் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூனு, தயிர் 2 டீஸ்பூனு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். யூஸ்வலாக நம்ம சிக்கன் கிரேவி செய்யும்போது எண்ணெயில் வெங்காயம், தக்காளி, சிக்கனு, மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஒரே டைமில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தவாவை வந்து மூடி வச்சு வேக விடலாம். அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திறந்து பார்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒர்க்கிங் விமன், அதுக்கப்புறம் பேச்சுலர் கூட இதெல்லாம் செய்யலாம். ஏன்னாக்கா ரொம்ப டைமே எடுக்காது. ஒன்று ஒன்றா நம்ம வதக்கிட்டு இருக்க தேவையில்லை எண்ணெயில். இப்போ வந்து நம்ம தண்ணியும் கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. அதுவாகவே சிக்கனில் உள்ள தண்ணியாகவே விட்டு வருது பாருங்கள். நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறதுனால அதுவாகவே தண்ணி சிக்கன்லேருந்து ஜூஸ் தண்ணி வெளியில் வந்து வெந்துட்டுருக்குது. நம்ம முன்னாடியே வந்து இஞ்சி பூண்டு போட்டிருக்கணும், நான் போட மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மூடி வச்சு நம்ம வேக விடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா இது நல்லா வெந்துட்டுருக்கும். இடையில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஜீரோ ஆயிலில் தான் நம்ம இந்த சிக்கன் கிரேவியை வந்து செஞ்சிட்ருக்கோம். ஆனால் டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண தேவையே இல்லை. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. புரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட எல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்ணும் இதை அப்படின்னா கொஞ்சம் கிரேவியாக கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சாப்பாடு கூட தான் சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறேன், ரசம் சாதத்துக்கு. அதனால் கொஞ்சம் வந்து இதை கெட்டியாக ஆகிற வரைக்கும் வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வந்து இதில் எண்ணெயே நம்ம சேர்க்கலாம். ஆனாலும் அதில் தானாகவே சிக்கனில் உள்ள ஃபேட்லேருந்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் எப்படி வெந்திருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்குது, மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை நிப்பாட்டிட்டேன் நான். மதியானம் வந்து இதை ரசம் சாதத்துக்கு கூட தான் நான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பால் காய்ச்சிட்டு இருந்தேன். பால் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்டு முடிகிறதுக்கு நாளைக்கு தான் எக்ஸ்பைரி ஆக போகுது. ஆனால் அதுக்குள்ளார வந்து பால் வந்து தெரிஞ்சு போச்சு பாருங்கள். ஸோ இந்த பாலை வச்சு நம்ம டீயும் போட முடியாது. சரி, இந்த பாலை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணப்போ டக்குன்னு பால்கோவா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் பால் இருக்கும். இதை வேஸ்ட்டும் பண்ண முடியாது. சரி, இதுலேருந்து பன்னீரை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வடிகட்டிகிட்டு இருக்கேன். ஒரு தனியாக இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். நமக்கு தனியாக வந்து பன்னீர் வந்து கலெக்ட் ஆகிடும் இந்த ஃபில்டரில். இந்த மாதிரி தெரிஞ்சு போன பால்லேருந்து ரசகுல்லா எப்படி செய்கிறது, அப்புறம் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த நெய்யும் பன்னீரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், இல்லாட்டி வந்து இது டக்குன்னு வந்து கருகிடும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான வந்து பால்கோவா நமக்கு தெரிஞ்ச பால்லேருந்து கிடச்சிரும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இதை. ஏன்னா நம்ம வந்து இதில் உள்ள தண்ணியை வந்து நம்ம
ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 10 மினிட்ஸ்லயே வந்து நமக்கு பால்கோவா ரெடி ஆயிடும். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா, இப்போது நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில உள்ள ஈரம் வந்து போகிற வரைக்கும் இதை வேக விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லா இதில் உள்ள ஈரமெல்லாம் வத்திருச்சு. நம்ம போட்ட நெய் வந்து இதில் அப்சர்வ் பண்ண நெய்யெல்லாம் நல்லா மேலே வந்து கசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கிறோன்னா, நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 கப்பு போல் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா வந்து இலகி வரும், கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து இலகி வந்திருக்குது. இப்போ இது மறுபடியும் வந்து ட்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நல்லாவே கொஞ்சம் ட்ரை ஆகிடும் சுகர் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. மறுபடியும் நெய்யெல்லாம் வந்து மேலே வந்து கசிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான பால்கோவா நமக்கு தெரிஞ்ச பால்லேருந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து டீக்கு பதிலாக இந்த ஸ்நாக்ஸ் தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஊர்லலாம் வந்து அம்மா பால் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா என்னைக்காவது தான் தெரிஞ்சு போகும். அப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் தான் இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ நானும் என்னோடய கிட்ஸும் இந்த பால்கோவா வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து வேலை பார்க்க வந்துட்டேன். ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்த சாமான்லாம் வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்ருக்கிறேன். அதை தான் வந்து இன்றைக்கும் ஒரு கண்டெய்னரில் கழுவி காய வச்சு அதை ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.